தேசிய விளையாட்டு தினம் கொண்டாட காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு ஹாக்கி விசாட் என்றும் பிரபலமாக அறியப்படும் ஒரு இந்தியர் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்திய ஹாக்கி விளையாட்டு ஜாம்பவான் தியான் சந்த் மிக சிறந்த விளையாட்டு வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இரண்டாம் உலகப் போருக்கு முந்தைய ஆண்டுகளில் விளையாட்டில் ஆதிக்கம் செலுத்திய இந்திய ஹாக்கி அணியின் நட்சத்திரமான தியான் சந்த் 1928, 1932 மற்றும் 1936 ஆண்டுகளில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா தொடர்ந்து 3 தங்கப் பதக்கங்களை வெல்ல முக்கிய பங்கு வகித்தவர். தியான் சந்தின் விளையாட்டின் தேர்ச்சியும் அவர் ஆட்டத்தில் பந்தை லாவகமாக கட்டுப்படுத்தும் திறனும் திகைப்பூட்டும் வகையில் இருக்கும். அதனால் ஹாக்கி விசாட் மற்றும் தி மேஜிஷியன் என்ற அடைமொழிகளை அவர் பெற்றார். பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் தனது பணியின் போது தீவிரமாக ஹாக்கி விளையாடத் தொடங்கியவர் தியான் சந்த். தொடர்ந்து 1922 மற்றும் 1926 ஆண்டுகளுக்கு இடையில் அவர் ஏராளமான இராணுவ ஹாக்கி போட்டிகள் மற்றும் ரெஜிமெண்ட் விளையாட்டுகளில் பங்கேற்றார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அலகாபாத் நகரில் தியான் சிங் பிறந்தார். அவர் தனது வேலை நேரத்திற்கு பிறகு இரவில் நிலவின் வெளிச்சத்தில் பயிற்சி மேற்கொள்வார். அதனால் அவரது சகாக்களால் சந்த் ஹிந்தியில் சந்திரன் என்று அழைக்கப்பட்டார். 1928 ஆம்ஸ்டர்டாமில் நடைபெறவிருந்த ஒலிம்பிக்கிற்காக புதிதாக உருவாக்கப்படவிருந்த அணியின் தேர்வுக்கு இந்திய ஹாக்கி கூட்டமைப்பின் அழைப்பு இந்திய இராணுவத்தின் பிரபல ஆட்டக்காரரான தியான் சந்துக்கும் கிடைத்திருந்தது. தொடர்ந்து அவர் 5 போட்டிகளில் 14 கோல்களை அடித்தார். அதன் மூலம் போட்டியின் அதிக கோல் அடித்தவர் என்ற முதல் இடத்தை பிடித்தார் தியான் சந்த். இந்திய இராணுவத்தில் லெப்டினண்டாக பணியில் இருந்த தயான் சந்த் 34 வருட சேவைக்கு பிறகு ஆகஸ்ட் 1956 ஓய்வு பெற்றார். அதன் பின்னர் அவருக்கு இந்தியாவின் 3வது உயரிய விருதான பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அவரது பிறந்த நாளான ஆகஸ்ட் 29 இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த தியான் சந்த் டிசம்பர் 3, 1979 காலமானார். அவர் எப்பொழுதும் சிறந்த ஹாக்கி வீரர்களில் ஒருவராக நினைவு கூறப்படுவார்.